வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன். 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும். மகர ராசிக்கான பலன்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் இறப்பிற்கு பின் நாம் என்ன ஆகுங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர், மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து சனியுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்கள். ஸோ வீடு சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ், ஸோ கொஞ்சம் பராமரிப்பு வேலைகள், கொஞ்சம் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அம்மாவுக்கும் உங்களுக்குமே வந்து கொஞ்சம் அம்மாவுக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அம்மாவுடைய நடவடிக்கைலாம் கொஞ்சம் மனக்காயங்கள், ஸோ மனசில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கஷ்டம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாகும்போது கொஞ்சம் ரணங்களை கொடுத்துரும், கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்குறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி. ஸோ 2ங்கிறது குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ குடும்பத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்? ஸோ 2, 7, 9 சுக்கிரன். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சமாக 12 போகிறார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போகிறது சனியுடைய சாரத்தில் போகும்போது சுப நிகழ்ச்சிகள், ஏதாச்சும் வந்து வீட்டில் ஒரு விசேஷமோ திருமணம் சம்மந்தமான விஷயங்களுக்காக செலவு பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ 3ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களது முயற்சிகள். ஸோ முயற்சிகள், இளைய சகோதரம், பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாமே வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து புதன் வந்து உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகமாக இருக்குன்னு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட முயற்சியில் வந்து பெரிய வெற்றிகள், அதுக்கான நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்துறாருங்க. ஸோ சந்திரனுடைய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது எல்லாமே ஒரு சிறப்பான பலன்கள். ஸோ அதில் வந்து நல்ல ஒரு வெற்றி, சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுலேயும் பார்க்கும்போது அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கொஞ்சம் சௌகரியங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு உச்சமாக வந்து மேஷத்தில் இருக்கார். அதுவும் சுக்கிரனுடைய இருக்கும்பொழுது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா சூரியன் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது சுக்கிரனுடைய ஸ்டாரில் போயிட்டு இருக்கும்போது நிறைய செலவுகள், ஸோ சுப நிகழ்ச்சி சார்ந்த செலவுகள், குழந்தைகளுக்கான செலவுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான புதன். ஸோ புதனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை சம்மந்தமான விஷயங்களை 6ஆம் இடம் சொல்லும். ஸோ அந்த மாதிரி வேலையில் வந்து என்ன மாதிரி விஷயங்களும் திடீர்னு ஒரு நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு அலைச்சல்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கொஞ்சம் ட்ராவல் அதிகமாக, ஸோ நீங்கள் ஒரு ஊர் நீங்கள் வந்து வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ பணம் வருமானம், நல்ல ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா சனி சுக்கிரனுடைய காம்பினேஷன்ஸ் இருந்தாலே வந்து ஒரு பெரும் பணம் ஹேண்டில் பண்ணுறமான விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பட் அலைச்சல் இருக்குன்னா கண்டிப்பாக அலைச்சல் நிறைய இருக்கும். வியாபார ரீதியான விஷயம், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அம்மா கூட செல்லாமல் ஹாஸ்பிட்டல் போகிறது, இல்லை வீடு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலாக இருக்கிறது, வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். அதுவும் செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது வீடு, சொத்துக்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய தந்தை சம்மந்தமான சொத்துக்களும் அப்பாவுடைய பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மனக்கலக்கங்கள், டென்ஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் அப்பா கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க, ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஐயோ நம்ம கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் இல்லையோ, நம்ம ஊரில் இருந்தாலும் நல்லா இருந்திருக்குமோ, இங்கே வந்து கொஞ்சம் மாட்டிக்கிட்டோமோங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அது வந்து கொஞ்சம் அந்த செவ்வாய்ங்கிற ஸ்டாரில் போகிறதுனால அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். அதே மாதிரி அப்பாவுடைய உறவுகள், ஸோ அப்பா சார்ந்த உறவுகள் வந்து நமக்கு ஒரு மன காயங்கள் இருக்கும், கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அப்பாட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அதுவும் 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சனி. ஸோ 10ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல், நிறைய பணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் வளர்ச்சி இருக்குன்னா வளர்ச்சிகள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான அலைச்சல்கள் நிறைய அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளுக்காக நிறைய வந்து செலவு பண்ணுறமான விஷயங்களாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி வந்து 12ல் இருக்கும்போது இளைய சகோதரருக்கு மூத்த சகோதரரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மூத்த சகோதரர் வந்து அடுத்த கட்டத்தில் போவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும். 12ல் உள்ள வந்து கிரகம் வந்து குரு. 12ல் வந்து நிறைய கிரகம் இருக்கும்போதே என்ன ஆகுனா
உங்களுக்கு வந்து தூக்கம் இருக்காது. ஸோ தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன்ஸ். ஸோ இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எது இருக்கணும் சும்மா நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அப்ளை. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 இருக்கார். அது உச்சமாக சனியுடைய இருக்கும்போது ஒரு பெரும்பணம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே கூட வந்து நிறைய கிரகங்களும் சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். வேலையில் வந்து அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 6ஆம் இடமும் சம்மந்தப்படும் போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸுங்களோட கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறது ஃபன்னாக இருக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான புதன் வந்து 11 இருக்கும்போது ஒரு நீச்சபங்க ராஜயோகம் போது ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பர். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ஆம் அதிபதி சந்திரன் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்திற்கான ஒரு மூமெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் அமைஞ்சு ஒரு அடுத்த ஒரு லெவலில் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் சூரியன் வந்து 12 இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுமான ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம். சில நேரங்களில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள். ஸோ நிறைய அலைச்சல்கள் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் விரயங்களோ கொஞ்சம் அதுக்கான விஷயங்கள் நடக்கிறதுக்கான நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி லாபம் இருக்குமான லாபம்லாம் இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க வந்து எதிர்பார்க்காம திடீர் லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ங்கிறது வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களே பேசும். ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி வந்து அபரிதமாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது திடீர்னு புத்திசாலித்தனமாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி நம்மளை வந்து அப்படியே பிரமிக்க வச்சுருவாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரனும் உச்சமாக இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நம்ம எதிர்பார்த்ததோட ஒரு பெரிய புதிய வேலைகள் சில பேர் கிடைக்கலாம். ஒரு ஜாப் இல்லாதவங்க வந்து புதிய ஜாப் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3இல் நீச்சமாக இருக்கும். நிறைய சந்தேகங்கள் ஏதாச்சும் தேவையில்லாத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு வளர்ட்டிக்கிட்டு ஒரு சின்ன சந்தேகங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாகணும். ஏன்னா சந்தேகப்படும் போது நம்ம மன உளைச்சல் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலேருந்து செவ்வாயோட சாத்திரம் போகும்போது கொஞ்சம் நிறைய பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்து அது நடக்காமல் போச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ என்னடா அது இப்படி ஆகிடுச்சுங்கிற மாதிரி சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு அதனால் ஒரு சின்ன மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி சனி வந்து 11 இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் பெரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் மூலிமா ஒரு பெரிய பணம் வருது. அப்பா சம்மந்தமான விஷயங்கள் பெரும் பணம் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். 10ஆம் அதிபதி உங்களுக்கு 11 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களே பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்பு நல்ல அதிர்ஷ்டங்கள் பெரிய லெவலில் இன்னும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்பொழுது பெரிய லாபங்களை தேடி நம்ம என்னன்னு சொல்லலாம். பட் என்னென்னா பியாண்ட் தி லெவல் ஒரு பெரிய அளவில் வந்து ரொம்ப கொஞ்சம் பேராசையாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன்ஸ் ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கிறது தான் வாழ்க்கை. அது வந்து நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தோம்னா 10ல் இருக்கார். ஸோ 10ல் வந்து அது நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும்பொழுது ஒரு அறிவுபூர்வமாக நிறைய திட்டங்கள் போட்டு அதில் வந்து பெரிய ப்ளஸ் ஆகி ஒரு பெரிய லெவலில் முன்னேறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பர் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது குடும்பத்துக்கு தேவையான பணம் வசதிகள்லாம் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ணுவீங்க. சில நேரங்கள் வந்து நிறைய ட்ராவல் பக்கத்து ஊர் அங்கங்கே வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் வேலை விஷயமாக நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும். குழந்தைகளோட நடவடிக்கைகள் குழந்தைகள் பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வந்து அவங்க ஏதாச்சும் ப்ரொஃபஷனலாக செட்டில் ஆகணும்னா அவங்க குழந்தைங்க செட்டில் ஆகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய தொழில் வாய்ப்புகள் பெருசாக வர மாதிரி இருக்கும். பட் அதில் வந்து திடீர்னு வந்து மாட்டிக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 6ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது இடமா பேசிடுவோம் பச்சையாக பேசிடுவோம். அதனால் மன காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான குரு. 7ல் உள்ள குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது
குருவுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும். சில நேரங்கள் வந்து ஏதாச்சும் வார்த்தை கொடுத்துரும். ஸோ அந்த வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் போகிறது, இல்லை குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் எமௌண்ட்டாக கொஞ்சம் அங்கங்கே அலையிறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மனக்காயங்களை ஏற்படுறமான விஷயங்கள், அதனால் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8ஆம் அதிபதியான சனியும் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப எமோஷனாக இருப்பீங்க. ஒரு பெரிய பணம் சம்பாதிக்க முடியுங்கிற ஏக்கம், என்னோட கூட இருந்தவங்களாம் வந்து ரொம்ப பெருசாக வந்துட்டாங்க, என்னால் வர முடியலைங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம தான் ராஜா. என்னை பொறுத்தவரை வந்து மற்றவனை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிட்டுனா நம்ம நிம்மதியாகவே இருக்க முடியாது. அதனால் கம்பேரிசனை தூக்கி போட்டு நீங்கள் போட்டு ரிலாக்ஸாக இருங்க. ரொம்ப ஹாப்பியான லைஃப், நல்ல லைஃப் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி சனி. ஸோ 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு சனியாக வரும்போது, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழிலில் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும். ஸோ வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய பொருள் வளர்ச்சி, இங்கேருந்து வெளி மாநிலங்களில் போய் செட்டில் ஆனவங்களாம் வந்து நல்ல வருமானம் வரதுக்கான வாய்ப்பு, அப்பா சார்ந்த விஷயங்களையும் வந்து பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதி குருவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை அலைச்சல் ஜாஸ்தி கொடுத்துரும். ஸோ கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக கொஞ்சம் கவனமாக பேசுகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கும்போது வருமானங்கள் வரும். பட் இருந்தாலும் குடும்பம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது நீச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத பேச்சுக்களை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ஏடாவடமாக பேசிடும். இது வந்து யார் பாதிக்கப்படுவான்னா உங்களுடைய திருமணம். ஸோ உங்கள் உங்களது ஒய்ஃபாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம். ஸோ அவங்க குடும்பம் அதிகமாக பாதிக்கப்படுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசும்போது இதனால தான் பிரச்சனை வரும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா செவ்வாய் அங்கே நீச்சமாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும். நண்பர்கள் விஷயம் கொஞ்சம் பார்த்து பேசிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் வந்து உச்சமாக அது பரிவர்த்தனை வந்து 12லேயே வரும்பொழுது குழந்தைகளுக்காக நிறைய கடன் வாங்குறது, குழந்தைகளுக்கான கொஞ்சம் செலவுகளை அதிகமாக பண்ணுங்க. ஸோ மற்றபடி எல்லாமே செலவு தான். ஸோ என்னை பொறுத்தவரை இது ஒரு கால்குலேஷன்ஸ், நீங்கள் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் எது இருக்குன்றதை வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் 2ல் இருக்க. ஸோ நல்ல ஒரு வருமானங்கள் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய பிரயாணங்கள், ஸோ வருமானத்துக்கான பிரயாணங்களை நிறைய ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன சலசலப்புகள் அப்பப்போ வந்து போகிறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி 2ங்கிறது குடும்பம் சம்மந்தமான விஷயம், தனவரவு சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய வெற்றி. ஸோ பெரிய வெற்றி, நல்ல ஒரு வருமானம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்ட்ரெஸ் இருக்குமான கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். வேலை விஷயங்கள் தொழில் ரீதியான கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு ஒரு பணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 3ஆம் இடம்ங்கிறது வந்து முயற்சி. ஸோ நல்ல ஒரு பெரிய முயற்சி, பெரிய வெற்றிலாம் வரும். 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஸோ அது வந்து சிறப்பாக இருக்கும். நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களே நிறையா இருக்கணும். ஸோ பிரயாணங்கள் மூலிமா நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கான இப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள், அப்பா சம்மந்தமான உறவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், ஏதாவது வழக்குகள், அப்பா சம்மந்தமான சொத்து வழக்குகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதில் கிளியர் ஆகி டக்குன்னு ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதே ஒரு 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 11ஆம் அதிபதியின் போது 4ங்கிறது தாயாரை குறிக்கும். வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே 4ஆம் இடம் சொல்லுங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னும்போது சுக்கிரன் வந்து உங்களுக்கு 9ல் வந்து உச்சமாக, அதுவும் சனியுடைய இடத்துல இருக்கும்போது நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஒரு பெரிய வீடு, வண்டி, வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை தூக்கும். ஸோ ஏதாச்சும் பெரிய லெவல் வந்து செட்டில் ஆகணுங்கிற விஷயங்கள், பெரிய லாபங்கள், வண்டி வாகனங்களாலும் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. தாயாரால் ஒரு நன்மைகள் கிடைக்கிற மாதிரி விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அது ஒரு 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ங்கிறது வந்து குழந்தைகளை சொல்லும், பூர்வ புண்ணியத்தை சொல்லும். உங்களுடைய அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதில் வந்து குழந்தைகள் விஷயங்கள் வந்து செவ்வாய் வந்து போது ராசியிலே வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. சில நேரத்தில் கோவமே வரும். ஸோ அதனால் குழந்தைகள் விஷயம் கொஞ்சம் மனசில் சின்ன காயங்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கார். ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு பெரிய லெவலில் ஒரு சந்தோஷங்களை கொடுத்தாலும், பட் குரு போகிறது அந்த செவ்வாய்ங்கிற நட்சத்திரத்தில் போகும்போது, நட்சத்திரம் வந்து நம்ம டே டு டே லைஃபை சொல்லும். ஸோ சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு சின்ன மன உளைச்சல், ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா ஐயோ என்னடா அது இப்படி ஆயிடுச்சுங்கிறது, மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம், பெரிய லாபம் கிடைக்கும். பட் கிடைச்சிக்கும் போது அவங்க ஏதாவது சொல்லும்போது என்னடா அது கொஞ்சம் மன வருத்தம் வரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து போகணும்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ 7ங்கிறது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சம்மந்தமான உறவுகளை சொல்லும், உங்களது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களை சொல்லும், உங்களது டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற மனுஷர்களை சொல்லும். ஸோ அது வந்து என்ன மாதிரி இருக்கணும், அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து 9ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் வந்து இப்போ குருடைய செல்வம் நல்ல பெரிய லாபங்கள், திடீர் லாபங்கள், அப்பா நல்ல லாபங்கள், நல்ல பிரயாணங்களாக நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதே 8ஆம் அதிபதியும் அது இருக்கும்போது சின்ன சின்ன மன உளைச்சல். ஸோ என்னென்னா ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த லாபம் கிடைக்கிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசாக வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா எண்ணங்களே கொடுத்துரும். அதெல்லாம் சின்னதாக மன உளைச்சல், ஏன்னா அது செவ்வாய் நீச்சமாக இருக்கனால ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுக்கும். அது சனியுடைய சாரத்தில் திடீர் கோபங்கள், சில நேரம் வந்து எமோஷனாக பேசுகிறது, அந்த மாதிரி விஷயங்களும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை 11 பெரிய லாபங்களை தரதுக்கான ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, வண்டி வாகனம் வச்சுருக்கவங்க, இவங்களுக்குலாம் வந்து நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு கால்குலேஷன்ஸ், இது வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்ன இருக்குன்றது வந்து கரெக்டாக வந்து ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும், நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, பண்ணி பாருங்கள், சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் வந்து இப்போது உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் இப்போது சூரியன் போகிறது வந்து பரணி நட்சத்திரத்தில் போகுது. நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் வந்து உங்களுக்கு சம்பவங்களை குறிக்கும். ஸோ நல்ல லாபம், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சாலும் டே டு டே லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். என்ன மாதிரினா, இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து சந்தேகங்களை ஏற்படுத்தி அதனால் ஒரு மன உளைச்சல் பண்ணும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா, அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் தான் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனையும் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா 8னா அந்த ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் வந்து அது நீச்சபங்க ராஜயோகமாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து நமக்கு வந்து அது நீச்சம் பண்ணும்போது சில நேரம் மூத்த சகோதரன் நண்பர்களாலும் ஒரு மன உளைச்சலோ ஒரு டென்ஷனோ மனக்காயங்களோ ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வந்து சனி புதன் போது நம்மளை ஏமாத்துறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 3ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது பெண்கள் விஷயங்கள், ஸோ பெண்கள் விஷயங்களில் நிறைய சந்தேகங்கள் வரும். ஸோ எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும், ஒரு இல்யூஷன். ஸோ நம்ம கற்பனையிலே வந்து சில விஷயங்கள்லாம் மரமான விஷயங்களை கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் மனபாதிப்பு, பெரிய பேராசைப்பட்டு ஏதோ பெருசாக பண்ண போய் அதெல்லாம் வந்து நம்ம ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய அடுத்த விஷயங்களில் வந்து பார்க்கும்போது அந்த சந்தேகங்களை விட்டுட்டிங்கனாலே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம். ஏன்னா அந்த சந்தேகங்கிறது வந்துச்சுனாலே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒரு டென்ஷனையும் ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4 செவ்வாய். ஸோ 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 12ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அம்மா சம்பந்தமான விஷயங்கள். ஸோ அம்மாங்கிறது 4ஆம் இடத்தை கொடுக்கும். வீடு, வண்டி, வாகனம்லாம் வந்து கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் கொடுக்கும். ஏன்னா 12ங்கிறது அது செலவுகளையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் அதிபதி. 5ங்கிறது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், பூர்வீக சம்மந்தமான விஷயங்களில் 5ஆம் அதிபதி குரு வந்து 10ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்தில் ஒரு சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் கடன்களையோ கொஞ்சம் மன உளைச்சலையோ கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சனி. ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது 8ல் இருக்கார். ஸோ 8ல் வந்து அது குருடைய சாதத்தில் போகும். ரொம்ப கவனமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையிலையும் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஏதாச்சும் வந்து கலப்பி விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம டென்ஷன்ஸ் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவிலேயே வந்து நிறைய ஒரு சின்ன சின்ன ஒரு மன உளைச்சலோ, மாமியார் இது சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால் நமக்கு வந்து ஒரு பிரச்சனைகளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸே உருவாகும். அதனால் அந்த மாதிரி டிக்கெட்டெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து 8ஆம் அதிபதியான குருவும் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து இப்போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாமல் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான செவ்வாய் ஒரு 12ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் நமக்கு வந்து ஒரு சின்னதாக மன உளைச்சல், அப்பா இப்படி சொல்லிட்டான்னு ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஐயோ என்னடா அது இப்படி ஆகிடுச்சேன்னு. அதுமாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனே, என்னடா அது இப்படி இருக்கேங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அந்த மன உளைச்சல்னால் அது எனக்கு அது பண்ணல நீச்சம், அதனால் தூக்கம் வராமல் பண்ணோம். ஸோ அதனால் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை வந்து 10ஆம் இடத்துக்கே வரும்பொழுது நல்ல
நல்ல சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ஒரு தொழிலில் வந்து அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து கவனம்ங்கிறது அந்த பரிவர்த்தனை மாறிடுச்சுன்னா டக்குன்னு வந்து மாறிடும். ஸோ கொஞ்சம் கவனமானும் அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா நீச்சபங்க ராஜயோகமாக இருந்தாலும் நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கிறது தான் வாழ்க்கை. ஸோ இந்த வாழ்க்கையை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறத பார்த்து பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் நீச்சபங்க ராஜயோகம், வியாபாரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், பெரிய அளவில் முன்னேறதுக்கான வாய்ப்பு, மனைவி வந்து திடீர்னு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் ஒரு திடீர் வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 2ஆம் அதிபதி என்னும்போது 2ங்கிறது குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள், தனம் வரவு, நல்ல ஒரு பண வரவுகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி வந்து 7 உச்சமாக இருக்கும்போது நல்ல பெரிய ஒரு பண வரவு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய செல்வம் சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்கள்லாம் கொடுக்கும். அதெல்லாமே ரொம்ப சிறப்புங்க. ஸோ சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கான முயற்சி எடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கிறது நீச்சபங்க ராஜயோகம். இது விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம் போது நடக்காதுன்ற ஒரு விஷயம் சடனாக நடந்துடும். ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்குங்க. அது வந்து ரொம்ப சிறப்பு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ஒரு திடீர் ராஜயோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இந்த விபரீத ராஜயோகம்லாம் வந்து உடனே வந்து ஒர்க் ஆகாது. அது வரும்போது டக்குன்னு நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சோம். நீங்கள் சேவ் பண்ணி வச்சுப்பீங்கன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 4ஆம் அதிபதி. ஸோ இதில் வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா நீச்சபங்க ராஜயோகமும் வருது, விபரீத ராஜயோகம் வரும்போது அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ். ஸோ அதனால் வந்து நல்ல பணம் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். கொஞ்சம் கேட்டு வாங்கி ஏதாவது பெரிய பணம் மாட்டினா கூட இப்போது உழுக்குனிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 4. ஸோ 4 நாளே வந்து வீடு சொத்து சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரிய பணம் பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. ஸோ ஏதாவது சொத்து வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் அகலக்கால் வச்சு கொஞ்சம் திடீர்னு ஒரு சந்தேகங்களும் மன உளைச்சலும் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் வாங்குவீங்களாம் கண்டிப்பாக வாங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதியான சனி வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறது, வெளிநாட்டில் போய் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் அதிபதின்றது பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயம், உங்களுக்கு கடன், வியாதி, வழக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும். 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் வழக்குலலாம் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் வேலையில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அடுத்த கட்டத்திற்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், நிறைய பிரயாணங்கள், ஒரு சிலருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. கடன் கேட்ட இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா 9 நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான புத்தனும் நீச்சபங்க ராஜயோகம்னு வேலையிலும் தொழிலும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க, ஸோ இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன்ஸ். ஸோ நல்லது என்ன கெட்டது என்னன்றதான் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சு அதை கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாமே சிறப்பு தான். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் வந்து அது பரிவர்த்தனை வந்து 8ல் வரதாக தான் அர்த்தம். கொஞ்சம் கவனமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு வந்து சின்ன ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி. ஸோ 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை சொல்லும். ஸோ குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள், தன வரவு சம்மந்தமான விஷயங்களும் 2ஆம் அதிபதியான செவ்வாய் அது வந்து 10ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது தொழில் வந்து ரொம்ப கவனமாக ஏதாவது ஏடோடமாக பேசி கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுரும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் யோசிச்சு பேசுகிறது நல்லது. ஸோ குடும்பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து ஒரு சின்ன மன உளைச்சல் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ 3ங்கிற போது உங்களுக்கு வந்து 3ல் வந்து குரு. ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து எங்கேனாச்சும் வந்து தேவையில்லாத இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி சனி வந்து 5ல் இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோன்னா அது வந்து 5ங்கிறது இப்போ 6க்கு மாறிட்டார். ஸோ 5, 6ன்னும் போதே
குழந்தைகள் விஷயங்களில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக. வேலையில் வந்து பார்த்திங்கன்னா புதிய மாற்றங்கள், ஸோ நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் கிடச்சி நல்ல ஒரு வருமானம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் சில நேரங்களில் வந்து பேசும்போது கொஞ்சம் நம்ம மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அது அந்த இடம் வந்து 6ஆம் இடம்னும் போது அந்த ஒரு மனக்காயங்கள் ஏற்படும். வேலைக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. குழந்தைகளோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க சொல்லுங்கள். ஸோ அதுதான் விஷயம். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அந்த 6, 8நாலே ஏதாச்சும் ஒரு வில்லன் வந்து நம்மளுக்கு வந்து நிற்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சுக்கிரன். 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து அது பரிவர்த்தனை 8லேயே இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நமக்கே வந்து ஏதாச்சும் ஒரு திடீர்னு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து போகும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிக்கங்க. நம்மளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்னன்றது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம இதில் வச்சுக்கணுமே இல்லையா, சும்மா தடார்படான்னு குதிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதோட வேல்யூ இல்லாமல் கூட கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான புதன். 9ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் வந்து நிறைய பிரயாணத்தினால் நல்ல லாபம் வர்றதுக்கான ஆகலாம். ப்ரில்லியன்ஸியாக ஒரு விஷயம் பண்ணி பெரிய லெவலில் லாபம் பண்ணுறமான விஷயங்களாக இருக்கும். அப்பா சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் பெரிய ஏற்று நல்லாயிருக்கும். அது வேறு ஏரியா வேறு கண்ட்ரிக்கு போய் படிக்கலாம் அப்படிங்கிற ஆக்கலாம் அந்த சீட் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரனாக இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதெல்லாம் இந்த வாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்புங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி என்னங்க, இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன். ஸோ எது ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறது வந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கும். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்காரும்போது கொஞ்சம் அது வந்து 9ஆம் இடத்துல வந்து நீச்சமாக இருக்கும்போது தந்தை சார்ந்த உழவர்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து சின்ன மன உளைச்சலே கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியூர் வெளிநாடு பிரயாணம் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஏதாச்சும் ஒரு தலைவலி வரும். ஸோ அதாவது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதே நம்ம 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 2ங்கிறது வந்து ஒரு குடும்பத்தை சொல்லும். ஸோ குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல தன உறவு சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சி நடத்தணுன்றவங்களுக்கு வந்து சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு 4ல் இருக்கிறது. ஸோ 4லேருந்து இப்போ 5க்கு போயிட்டார். ஸோ அது இப்போ என்ன ஆகும்னா குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருந்தாலும் இப்போது சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்பு. ஏன்னா வந்து குரு சனி ஸ்டாரில் போகும்போது அந்த ஒரு காம்பினேஷன்ஸ், ஏன்னா வந்து சனி வந்து குருடைய ஸ்டாரில் போகுது. அப்போ சின்ன சின்ன மனக்கசப்புகள் குழந்தைகளாக இருக்கும். ஸோ அது மட்டும் விட்டுட்டு போங்க. மற்றபடி வந்து வளர்ச்சியெல்லாம் எதுவித தடையும் இருக்காது. எல்லாமே ரொம்ப நாள் முயற்சிகளின் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9ல் இருக்கும். வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ மற்றவங்க கொடுத்துருவான். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அது சுக்கிரன் வந்து 7லே இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அது வந்து ரொம்ப சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் நம்ம மெனக்கடுற மாதிரி இருக்கும். ஆனால் டே டு டே லைஃப்பில் வந்து அது சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் பண்ணும்போது சின்னதாக ஒரு மன வேதனை வரும். ஏன்னா வந்து அது செவ்வாயோட சாரத்தில் போகும்போது அது ஒரு சின்னதாக வந்து நீச்சமாக இருக்கணும், கொஞ்சம் மன காயங்களை ஏற்படுத்தும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. ட்ராவல் அப்போல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் பேசும்போது கமிட்மெண்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ ஏதாச்சும் பியாண்ட் இல்லை அது பண்ணுறேன் இது பண்ண மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியான போது வந்து சிறப்பான பலன்களை கொடுப்பார். ஸோ பட் இருந்தாலும் அது வந்து விபரீத ராஜயோகமாக இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து சம டைம் வந்து சின்ன சின்ன ஒரு மன காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்கள். பட் இதில் 9 செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிறனால அப்பா சம்மந்தமான உறவுகள், வெளிநாடு சம்மந்தமான உறவுகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது தொழிலுக்கு தேவையான கடன் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது முறை வந்து ஒரு பழைய கடன் அடித்து திடீர்னு ஒரு பெரிய கடன் வாங்குறதுக்கான இருக்குது. அதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா அமையுது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்புங்க. அது ஒரு அபிவிருத்திலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலாலாம் வந்து ரொம்ப சிறப்பாக போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு டூர் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். வேலையிலையும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு, புதுசாக வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனோ ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்புங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 12ஆம் அதிபதி 12ன்னும் போது
11ஆம் அதிபதியாக வரும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது 11 மற்றும் 8ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நண்பர்கள் விஷயங்களையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். இப்போ மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க இதெல்லாம் ஒரு கால்குலேஷன், எது ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறத கால்குலேட் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கணும்னா இது பிரார்த்தனை. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எங்கே இருக்கும்போது குரு வந்து உங்களுக்கு 6ல் இருக்கார். ஸோ 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது அதுவும் செவ்வாயோட சாரில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. வீடு சம்மந்தமான விஷயங்கள், வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் வந்து ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி சனி வந்து 4ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி விஷயம் சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும். வீட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன கலகங்களோ ஒரு மன உளைச்சலோ வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான 5ல் உள்ள கிரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய். 5ல் உள்ள கிரகம் வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு நீச்சமாக இருக்கும்பொழுது, அது 8ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களும் சின்ன மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் உருவாகும். இதில் வந்து நடுவில் வந்து தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து நடந்துங்க. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 6லேயே இருக்கிற மாதிரி தான். ஏன்னா வந்து ஒரு பரிவர்த்தனை வந்து 6ல் இருக்கும்பொழுது வேலையில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும். ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும். பட் இருந்தாலும் சமயத்தில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ்ல கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கனால, ஏன்னா வந்து அது செவ்வாயோட சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதி புதன் வந்து நீச்சபங்க ராஜயோகமாக திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு ஒய்ஃப் பேரில் வந்து ஒரு இடம் வாங்குறது, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களில் வந்து இருந்த ஒரு மன உளைச்சலும் கிளியராகி ஃப்ரீயாகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இந்த பிரயாணம் அப்போலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்களும் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான புதன் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய ஒரு குரோத் கொடுத்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து நீச்சல் வந்து சமயத்தில் வந்து ஏதாச்சும் வந்து மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். 11ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்களையும் நல்ல மாற்றங்களும் கொடுக்கும். வேலையில் வந்து அடுத்த போகிறதுக்கான வாய்ப்பு, எங்கன்னா கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதாச்சும் நமக்கு வந்து ஒரு உடல் உபாதைகள் சின்னதாக வந்து போகும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன், எது ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் கேல்குலேட் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி சனி வந்து 3ல் இருக்குது. அது குருடைய சார்ந்திலும் நிறைய பிரயாணம் இருக்கும். வேலை சம்மந்தமான விஷயம் பிரயாணம் இருக்கும். பட் நல்ல விஷயமாக நடக்கும். ஸோ வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள். ஸோ ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து வேறு விஷயங்கள்லாம் மாற்றம் வர்றதுக்கான இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதியான சனி வந்து 3ல் இருக்கும்போது அதுவும் குருடைய சார்லும் குழந்தைகள் விஷயங்கள் சில நேரத்தில் ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் வரும். ஸோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சின்ன மனக்குழப்பம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. குடும்பத்திலும் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து 2-3 தொடர்பு இருந்தாலே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த 3ல் நிறைய கிரகம் இருந்தாலே வந்து நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்தும். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற ஒரு சின்ன சின்ன சந்தேகங்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 7ல் நீச்சமாக இருக்கும்போது மனைவி சார்ந்த விஷயங்கள் ஒரு மனக்கசப்புகளையோ மனத்தில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச்னா மன காயங்களோ ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் அங்கே தான் இருக்கும். ஸோ ஒரு மாதம் வந்து கொஞ்சம் மனசு சங்கடங்களையும் மனசில் வந்து சின்ன சின்ன ஒரு டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அது நீச்சலும் போது அது ஒரு மனசில் ஒரு சின்ன காயங்களையோ கொஞ்சம் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது குழந்தைகள் நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான புதன். 6ங்கிறது வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள். ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அது நீச்சபங்க ராஜம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள் மூலயமாக ஒரு வேலையில் நல்ல மாற்றம், நம்ம எதிர்பார்க்கறதோட பெரிய லெவலில் ஒரு செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கொடுக்கும். வெளியூர், வெளிநாடு, இந்த மாதிரி பிரயாணம் நிறைய போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து கொஞ்சம் இந்த வாரத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் வந்து
இந்த திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும், கொஞ்சம் சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஏன்னா 8 சந்திரன் போகும்போது ஒரு மன உளைச்சல் வருத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அறிவு வளர்ச்சி, ஒரு ஞானம் சம்மந்தமான விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் ஹையர் கிரேட் போய் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து சீட் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் பண்ணுவீங்க. ஸோ தொழிலில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 11ஆம் அதிபதி என்பது நண்பர்கள் சம்மந்தமான விஷயங்கள், ஸோ மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. கோபங்கள் அதிகமாக வர்றதுக்கான நிறைய இருக்குது. ஸோ 12ஆம் அதிபதி குருவும் வந்து பார்த்திங்கன்னா 3 நிறைய பிரயாணங்கள்லாம் நல்ல லாபம் வர்றது, வேலையில் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ மறுபடியும் எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து என்ன ப்ளஸ் என்ன மைனஸுங்கிறதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து 2ல் இருக்கும்போது குடும்பத்தில் வந்து ஒரு சொத்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ பெரிய லாபங்கள் தொழிலும் வந்து ஒரு அடுத்த கட்டத்தில் ஒரு பெரிய லாபம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் பேச்சில் மட்டும் ஒரு சின்னதாக கன்ஃபியூஷன், ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி, ஸோ 3 மற்றும் உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி சனி தான். அதே மாதிரி 10ஆம் அதிபதி செவ்வாயாக இருக்கும்போது 3 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் ஒரு சிரமங்களையும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு அவமானங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கும். ட்ராவல்லலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஸோ ட்ராவலெல்லாம் கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்டான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கிற வரை கொஞ்சம் வந்து அந்த ஒரு சங்கடங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். நோய்வாய்கள் கொஞ்சம் ஒரு ப்ரெஷரைஸான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இதனால் ஒரு மன உளைச்சல் வருங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி, ஸோ 4ங்கிறது 4 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருமானம், சொத்து சம்மந்தமான விஷயங்களோ அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்கள் நல்ல வருமானம் இல்லை ஏற்றம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுவே ரொம்ப சிறப்பு தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5, ஸோ 5ங்கிறது வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களே சொல்லும். ஸோ 5 8நாலே கொஞ்சம் பேசுகிறது கொஞ்சம் கவனமாக பேசும். ஸோ ஏதாவது தடார்படான்னு பேசிடுவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய நடவடிக்கைகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில நேரம் வந்து என்னடா அது இடவிடமோ அது ஒரு நடந்துக்குதோங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 6, ஸோ 6ல் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் வேலையிலேயோ இல்லை நோய் சம்மந்தமான விஷயங்கள், உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கணும். வேலையிலையும் வந்து கொஞ்சம் வந்து கவனம், அதாவது நமக்கு வந்து மனக்காயங்களை ஏற்படுத்துங்கிறது தான். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக ஒரு மெடிடேஷன், சாண்டிங் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7, ஸோ 7ங்கிறது வந்து கணவன் மனைவி உறவே சொல்லும். ஸோ அதில் வந்து சூரியன் வந்து 3ல் இருக்கும்போது நல்ல சப்போர்ட், நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால 8ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2லும் பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து 8 நாளே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தணும்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 தொழிலில் வந்து கடன் சம்மந்தமான விஷயம் மன உளைச்சலையோ டென்ஷனையோ ஏற்படுத்தும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. 11ன்றது லாபத்தை குறிக்கும். ஸோ லாபத்துக்கான கிரகம் வந்து 2லுமே பெரிய லாபங்கள், பெரிய ஏற்றங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் எந்தவித மாற்றமும் இல்லை. அதுவே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்ன இருக்குன்றதை கால்குலேட் பண்ணி கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை வந்து ராசியிலே இருக்கிறதா நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ணுவீங்க, நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஸோ நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நிறைய குழப்பங்கள் இருக்கும். இருந்தாலும் நிறைய லைஃப்பில் வந்து இப்படிலாம் பண்ணணுங்கிற நிறைய சேஞ்ச் இருக்கும். நிறைய அனுபவங்களை இப்போ கற்றுக் கொடுக்குற பாடமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி சனியும் அங்கே வர, ஸோ சனி அங்கே வரும்போது கொஞ்சம் நமக்கு நம்மளுடைய கர்மா சம்மந்தமான விஷயம், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களை சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 2ஆம் அதிபதி, ஸோ 2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய். ஸோ 2ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது குடும்பம், தனம் சம்மந்தமான விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல், பணம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையோ ஏற்படுத்தும். சில நேரங்களில் வந்து ரொம்ப அக்ரெசிவாகி கத்திரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 3 மற்றும் 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை 3ல் இருக்கும்போது நிறைய சந்தேகங்கள், நிறைய என்ன சொல்கிறது, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஒரு இல்யூஷன். ஸோ கற்பனையிலே வந்து சில டென்ஷனை நம்மளே உருவாக்கிப்போம். ஸோ நம்ம வந்து மற்றவங்களுக்காக வருத்தப்படலாம்.
பட் இருந்தாலும் வந்து தேவையில்லாத அதை வருத்தப்படுறதுல வந்து ஒரு புண்ணியமே கிடையாது. ஸோ மற்றவங்களை நம்ம மாற்ற முடியும்னா மாற்ற முடியாதுங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நம்ம வாழ்க்கையை பார்க்கணுங்கிறத வந்து நம்ம தெளிவாகிடணும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 4ஆம் அதிபதி 4ங்கிறது வந்து தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள், நல்ல சிறப்பான விஷயங்கள் நடக்கும். அதில் வந்து நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் வரதுக்கான, ஏன்னா அது நீச்சபங்க ராஜயோகமும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதே மாதிரி 7ஆம் அதிபதியும் புதனாக வரும்போது மனைவி விஷயங்களும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 5ங்கிறது செவ்வாய். ஸோ அதில் வந்து ஏதாச்சும் எங்கேனாச்சும் கமிட்மெண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனம் பண்ணணும். 5ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து சின்ன மன உளைச்சல்களை கொடுக்கும். ஐயோ இந்த குழந்தை இப்படி பண்ணுதுங்கிற மாதிரி சில நேரங்களில் கோபமே வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் 6. ஸோ 6ஆம் அதிபதி என்ன சூரியன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள். பட் இருந்தாலும் அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது ப்ரெஷரையும் அதிகமாக கொடுக்கும். ஸோ நிறைய ப்ரெஷர்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த 7ஆம் அதிபதி புதன் வந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும்போது மனைவியால் வந்து நல்ல ஓரளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் இருக்காதுனாலும் அங்கே கேதுருக்கும் நிறைய கேள்விகளை அவங்க கேட்கும்போது சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து போகிறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9 என்ன பண்ணால் தந்தை சார்ந்த உறவுகள். ஸோ அதில் வந்து சின்னதாக ஒரு மனக்கலக்கம் இருக்கும். பிரயாணங்களையும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா அது இப்படி மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி விஷயங்களே பார்க்கும். 10ங்கிறது தொழில் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள். புதிய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் புதுசாக பண்ணி பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களும், பெரும் பணம் வந்து கையாளுகிற ஒரு விஷயங்கள் தொழிலில் அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த குரோத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்க முடியும். பட் ஸ்ட்ரெஸ் இருக்குமானா ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸையும் கூடவே நம்ம ஹேண்டில் பண்ணுவோங்கிறது தான் உண்மையான விஷயம். 11ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு ராசியில் வரும்போது பெருசாக ஒரு பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள், ஏதாச்சும் பண்ணி ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து பெரிய பணம் சம்பாதிக்கணும், பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். இது வந்து சனி அங்கே இருக்கும்பொழுது அது சந்திரனுடைய சாரில் போது அது வந்து கொஞ்சம் சில நேரங்களில் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களும் சின்னதாக மன உளைச்சல், அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக ரொம்ப நல்லது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்க்க போகிறதுனா இறப்பு. ஸோ எல்லோருக்குமே வந்து பார்த்தா இறப்புங்கிறது வந்து என்னைக்காச்சும் வரணும், கண்டிப்பாக வரப்போகிறோம். ஸோ இறந்த பிறகு நமக்கு வந்து நம்ம என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ எப்போதுமே பார்த்திங்கன்னா இறந்ததுக்கப்புறம் அந்த ஆத்மா வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் ஒரு பர்டிகுலர் ட்ரேட் வரை. ஸோ குறைஞ்சபட்சம் 2 மாதங்கள். ஸோ நிறைய இடங்கள் வந்து 2 மாதங்கள்ன்றது வந்து ஜென்ரலாக இருக்கும். சில இடங்களில் 4 மாதங்கள், ஒரு சில கட்டங்களில் மட்டும் 6 மாதங்கள் வந்து அந்த ஆத்மா வந்து அந்த வீட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு தான் வந்து அது இறந்த அந்த நட்சத்திரம் எங்கே வருதோ ஸோ அதுக்கான வீடை மூடி வைக்கிறதுன்னு அந்த காலத்தில் பெரிய வீடாக இருக்கும். அந்த ரூம் அவர் யூஸ் பண்ண ரூமை மூடி வச்சுருவாங்க, விளக்கு ஏற்றி வச்சுட்டே இருப்பாங்க, அவர் யூஸ் பண்ண துணியை வைப்பாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஷார்ட்டான இருக்கிறதே துணுண்டு ரூமில் இருக்கும்போது சைடில் வந்து அவங்க உபயோகித்த துணியையும் ஒரு விளக்கு வைப்போம். அந்த எண்ணெய் ஒரு வெண்கல கிண்ணத்தில் எண்ணெய் வச்சு விளக்கு போடும். ஏன்னா வந்து அந்த ஆத்மா வந்து அங்கே இருக்கும்பொழுது அந்த அவருடைய கர்மாக்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ இது வந்து மூடுறதுனும் ஸோ அது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இறந்த பிறகு என்ன ஆகும்? ஸோ இறந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சட்டையை கழட்டிட்டு வேற ஒரு உடம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் வந்து நடக்க போகிற ஒரு விஷயம். ஸோ அது வந்து எப்படி நடக்கும் நமக்கு தெரியுமானா கண்டிப்பாக தெரியும். இதுக்கான ஆதாரங்கள் வந்து நிறைய புக்ஸில் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. என்ன மாதிரி விஷயங்களை நம்ம ஆதாரமாக பார்க்கலாம் அப்படின்போது இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா யோகானந்தருடைய ஒரு புக் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகியின் சுயசரிதைங்கிற ஒரு புக்கில் வந்து ஒரு சாப்டர் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு இறந்துருவார். ஸோ குரு இறந்ததுக்கப்புறம் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அந்த குரு வந்து ஒரு ஒளி வடிவமாக அவர்கிட்ட முன்னாடி தோண்டி பேசுவாருங்க. ஸோ அந்த எபிசோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். யோகியின் சுயசரிதை புக்கே வந்து ரொம்ப சூப்பரான புக்கு. ஸோ அதுவும் அந்த ஒரு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ சொல்லுவார். அப்போ வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, நீ பாடுறா உலகங்கிறது வந்து நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம் இதுதான் உலகம், இதுக்குள்ளே தான் இருக்கிறோன்னு. பட் நம்ம ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கோம். இப்போ இது நடுவில் சூரிய குடும்பம் நிறைய கிரகங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்குது. ஸோ இந்த நிறைய சூரிய குடும்பங்களுக்கு நடுவில் ஒரு நடுபிம்பமாக ஒரு பெரிய ஒரு ஒளி வட்டம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒளி வட்டம் தான் வந்து பரம்பொருள் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்வார். அப்போது நம்ம பிறந்தவருங்க என்ன பண்ணணும் அப்படின்போது நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்களும் போது ஒரு ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறி போவாங்க. ஒரு உலகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஃபைனலாக அந்த பரம்பொருளோட இணையிறது தான் வந்து லைஃபுடைய ஒரு கோலாக இருக்கும். அதுதான் வந்து ஒரு ஆன்மா வந்து முக்தி அடைகிறது அப்படிங்கிறது சொல்லுவோம். என்லைட்மெண்ட்டுங்கிறது அது இறைவனோடு ஒன்று சேருதுன்னு சொல்லலாம். நிறைய பழைய புத்தகங்களில் பழைய அந்த
ஞான நூல்கள்லாம் வந்து அந்த விஷயங்களே சொல்லியிருப்பாங்க. இறைவனோட ஒன்றுதல் சொன்னால் அது வந்து இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து சொல்கிறதை வந்து அவர் அழகாக வந்து அந்த புக்கில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து இந்த நமக்கு மனித பிறவிக்கு மட்டும் கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம வந்து அவங்களுடைய வாழ்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறது நம்மளால் தான் முடியும். ஒரு நாயாவோ நரியாவோ வேற ஒரு ஜீவராசியாவோ புழு பூண்டு இந்த மாதிரி ஒரு புழுவாகலாம் பிறந்தோம்னா நமக்கு அந்த அறிவு இருக்காது. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு அந்த அறிவுக்கான விஷயங்கள் தேடல்கள்லாம் வந்து நமக்குள்ள வந்து நம்ம மனிதர்களுக்கு தான் இது சாத்தியம். ஸோ நம்ம இந்த பூமியில் வாழும்போதே குடும்பத்திற்காக உழைக்கிறோம், எல்லாருக்குமே சாப்பாடு போடணும், இவங்களுக்கு கட்டி கொடுக்கணும், குழந்தைங்களுக்கெல்லாம் படிப்பு கொடுக்கணுன்றதெல்லாம் விஷயம்லாம் தாண்டி நம்மளை வந்து வேறு ஸ்டேஜுக்கு மாற்றணும். அதுக்கு தேவை என்னென்னா நல்ல ஒரு மெடிடேஷன், சாண்டிங் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்தணும். மனசு அமைதி ஆக ஆக நீங்கள் வந்து லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. ஸோ இதுக்காக வந்து நீங்கள் கோயிலுக்குள்ளே சுற்றணும், அந்த கோயில் இந்த கோயிலெலாம் சுற்றினா தான் ஞானம் கிடைக்கும்னா அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு அமைதியான ரூமு. ஸோ அமைதியான ரூமில் வந்து உங்கள் மனசை பக்குவப்படுத்துங்க. நிறைய பயிற்சிகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து நீங்கள் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து அப்படியே மனசை அமைதிப்படுத்தும் போது உங்களுக்கு உடல் தனியாக உள்ளம் தனியாக பிரியறதை கூட சம்டைம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அவ்வளோ ஒரு பெரிய மேஜிக்லாம் இருக்குது. ஸோ அதனால் இறந்ததுக்கப்புறம் உங்களது ஆன்மா வந்து இறைவனை தேடி போகணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மெடிடேஷன், சாண்டிங், நல்ல ஒரு இறைவனோட ஒன்றுதலை வந்து ஸ்டார்டிங்கை ஏற்படுத்திட்டிங்கன்னா இருந்ததுக்கப்புறம் ஒரு இறைவனோட ஐக்கியமாகிற ஒரு நல்ல ஒரு ஆன்மாவாக நீங்கள் மாற முடியும். இது வந்து யோகி இன் சுயசரிதங்கிற ஒரு புக்கில் ஒரு சாப்டராக வந்திருக்கு. நீங்கள் முடிஞ்ச அதை வாங்கி படித்து கூட பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இறப்புங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லோருமே வந்து இறைவனை தேடுவோம். இறைவனுக்காக ஒரு அமைதியான ரூமில் வந்து ஒரு டெய்லி ஒரு 15 நிமிஷம் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ masterlakshmi.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் வந்து போய் பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கோம். விருப்பப்பட்டவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்க இறைவனுடைய பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ண கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும்.